பொது தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவரையும் 70 வினாக்கள் பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பொது தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அடுத்த 10 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ பார்க்க போகிற வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு உங்களால் பதிலளிக்க முடியுதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. பறவைகள் கண்டமிட்டு கண்டம் பறக்கின்றன. பறவைகள் கண்டமிட்டு கண்டம் பறக்கின்றார்கள். பறவைகள் கண்டமிட்டு கண்டம் பறக்கின்றது. பறவைகள் கண்டமிட்டு கண்டம் பறக்கின்றார். இல்லை, சரியானது எதுனா பறவைகள் கண்டமிட்டு கண்டம் பறக்கின்றன, இதுதான் சரியானது. பறக்கின்றார்கள் இது வராது. பறக்கிறார் இதுவும் வராது. பறக்கின்றது அப்படின்றது இதுவும் பறக்கின்றன, இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். பறவைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பறக்கின்றது அப்படின்றது சரியானது. இல்லை, பறவைகள்னு கொடுத்துருக்காங்க, அப்போ பறக்கின்றன, இதுதான் சரியானது. வண்டாய் எழுந்து என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்னா வண்டாய் கூட்டல் எழுந்து. மிசை என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. மிசை என்பதன் பொருள் கேட்டாங்கன்னா மேலே. மிசை என்பதன் பொருள் மேலே. இதுக்கு எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. மேலேக்கு எதிர்ச்சொல் என்னன்னா கீழே, இதுதான் சரியானது. மிசை என்பதன் எதிர்ச்சொல் கீழே. பொருந்தா இணையை கண்டறிக. உயிர்முன் உயிர் மணியடி. உயிர்முன் மெய் பனிக்காற்று. மெய்முன் உயிர் ஆளிலை. மெய்முன் மெய் கோலாட்டம். இதில் எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாது எதுனா மெய்முன் மெய் கோலாட்டம், இதுதான் பொருந்தாது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. வடக்கு வாடை காற்று. தெற்கு தென்றல் காற்று. மேற்கு கோடை காற்று. கிழக்கு கோடை காற்று. இல்லை, பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுத்துக்குமே கோடை காற்றுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று தான் பொருந்தாது. மேற்குனா கோடை காற்று, இது சரி. கிழக்குனா கொண்டல் காற்று வரணும். இதில் கோடை காற்றுன்னு கொடுத்துருக்காங்க, டி தான் தவறானது. மரபு பிழையற்ற தொடரை காண்க. கோழி கத்த நரி அலறியது. கோழி கூவ நரி உருமியது. கோழி கொக்கரிக்க நரி ஊளையிட்டது. கோழி உரும நரி பிளிறியது. இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. மரபு பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. மரபு பிழையற்ற தொடர் எதுனா கோழி கொக்கரிக்க நரி ஊளையிட்டது, இதுதான் சரியானது. கோழி கொக்கரிக்கும், நரி ஊளையிடும், இதுதான் சரியானது. மகிழ்ந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. மகிழ்ந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல் மகிழ். படித்து வந்தான் எவ்வகை எச்சம்னு கேட்டிருக்காங்க. வினையச்சம். படித்து வந்தான் வினையச்சம். கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. சூடு சேவடி செழிப்பு சீற்றம் சினம். இதோட எழுத்துக்களெல்லாம் அகரவரிசைப்படுத்தினா ஃபஸ்ட்டு சினம் வரணும், சி. அடுத்தது சீற்றம் வரணும். அடுத்தது சூடு. அதுக்கு அடுத்தது செழிப்பு. அதுக்கு அடுத்தது சேவடி. இல்லை, ஃபஸ்ட்டு தப்பு. அடுத்தது சினம் சீற்றம் சூடு செழிப்பு சேவடி, இது சரியானது. சி சி சு சே சே, ரெண்டு தான் சரியானது. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினை தொடர் கேட்டிருக்காங்க. அவனை திருந்த செய்தான். அப்துல் நேற்று வருவித்தான். பெரிய ஓவியம் வரைந்து வா. இது மூணுமே தன்வினை தொடர் கிடையாது. அவர்கள் நன்றாக படித்தனர், இது தன்வினை தொடர், தான் சரியானது.